ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைய நாளில் கூட வாசிக்க தெரிந்த தியானிக்கிற கர்த்தருடைய ஜீவ வார்த்தை மத்தேயு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நம் மத்தியில வார்த்தை கொண்டு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். அதனால நம்ம ஜீவனை நம்ம ஜீவனை நம்ம முழுவதும் ஆதாயப்படுத்தணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம ஆதாயப்படுத்தணும். கர்த்தர் வருகையப்ப அவருக்கு முன்பாய் நாம் வெறுமையாய் நின்று விடக்கூடாது. அவருக்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் ஆத்மாவை அவரிடத்தில்